முதலமைச்சரே ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், ஆட்சியில் தொடங்கினப்போ 90% முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு வாக்குறுதிகளில். அதுக்கப்புறம் 80ன்னாரு. அப்புறம் அவரே மாற்றி 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 சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியாது. எல்லாமே சொல்கிறது, பேப்பரில் வைக்கிறது, அதை மட்டும்தான் அவர் வந்து பேசுகிறார் தவிர அவருக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு கண்டிப்பாக தெரியாது. கண்டிப்பாங்க. இது தவிர்த்து வேற எந்த நோக்கமும் நம்மளுக்கு இல்லைல்ல. தளபதிக்கு வேற என்ன இருக்கு? திரும்பி இன்னொரு கதை போய் கேட்க போறாரா, இல்லை இன்னொரு கதையை பத்தி, இன்னொரு படத்தை பத்தி யோசிக்க போறாரா? எல்லாமே வேணான்னு சொல்லி தான் தளபதி இங்க வந்திருக்காரு. 100% அவருக்கு காசும் தேவையில்லை, காசு தேவை இல்லை. அவர் கண்டிப்பா அவர் பார்க்காத காசும் கிடையாது. ஸோ அவர் வந்து கம்ப்ளீட்டா மக்களுக்காக மட்டும்தான் இருப்பாரு. இப்போ மக்கள் டெஃபினட்டா ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றம் 2026, அது ஏப்ரலாக இருக்கட்டும், மார்ச்சாக இருக்கட்டும், மேவாக இருக்கட்டும், அந்த 2026 தளபதி சிஎம் ஆறாரு. தமிழ்நாடை தளபதி நாடாக மாற்றி காட்டுறோம். ஏடிஎம்கேக்கு வந்து டெல்லியில் நிறைய கேசஸ் இருக்குது. அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. நேராக சென்ட்ரலில் யார் பவரில் இருக்காங்களோ அவங்களோட வந்து சேரணுன்றது மட்டும்தான் அவங்களோட குறிக்கோள். இந்த இதில் வந்து மக்கள் எங்கே வராங்க? மக்கள் நலன் எங்கே இருக்குது? மக்கள் நலன் கிடையாது, சுயநலன் தான் இருக்குது. டிஎம்கேலையும் இதே மாதிரி தான் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி எல்லாருமே சுயநலத்துக்காக இருக்கிறாங்க தவிர்த்து மக்கள் நலனுக்காக யாருமே ஒன்றும் சேரல. நம்ம மட்டும்தான் சார்ந்ததுக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் பெனிஃபிட் இருக்குது தவிர மக்களுக்கான பெனிஃபிட் இதில் கிடையவே கிடையாது. கம்ப்ளீட்டாக கட்சிக்கும் அவங்க நலனு மட்டும்தான் பார்க்குறாங்க. அரசியல் வந்து எதுக்கு வராங்கன்னா, அரசியல் வந்து பப்ளிக் பெனிஃபிட்காக வரணும். ஆனால் இவங்க வந்து அவங்களோட செல்ஃப் பெனிஃபிட், சுயநலத்துக்காக அவங்க எல்லாருமே அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. இப்போ மக்களுக்கு நலன்றதை பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து என்டிஏவாக இருக்கட்டும், என்டிஏல வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணாங்க. பிஜேபி வந்து எதுக்காக அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க? நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணுமோ, தமிழ்நாடு வந்து நம்பர் 1 ஸ்டேட் ஆக்கணுன்றது அவங்களுக்கு அதான் நோக்கமா? கிடையாது. அது வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் எடுக்கணும் அவங்களுக்கு. அந்த சீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஸ்டேட்லேயும் உள்ளே க்ரோ ஆகிற மாதிரி நம்ம ஊர்லேயும் அவங்க வந்து கால் ஊன்றோம்னு நினைக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க. அதே மாதிரி பிஎம்கே அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுது. பிஎம்கே எதுக்கு அலைன்ஸ்குள்ளே போகிறாங்க? ஏன்னா அவர் மேலே ஒரு 2 சிபிஐ கேஸ் இருக்குது. அது இல்லாமல் அவருக்கு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக ஆகணுன்றது தான் குறிக்கோள் அந்த கட்சி தலைவருக்கு. அந்த இதில் தான் இருக்காங்க. அடுத்தது வந்து அமமுக கட்சி, அந்த கட்சியும் அலைன்ஸ்குள்ளே போகிறாங்க. அது அவருக்கு 2 கேஸ் இருக்குது. ஃபெரான்ற ஒரு கேஸும், அப்புறம் வந்து இடி எலெக்ஷன் கமிஷனுக்கு பிரைப் பண்ணதுக்கு ஒரு கேஸும், 2 கேஸ் அவர் மேலே இருக்குது. அதுவும் சிபிஐ. ஸோ இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டான இருக்கிறதுனால பிஜேபியோட அலைன்ஸ் போகிறாங்க. ஸோ இதில் வந்து மக்கள் கிடையாது, இதில் மக்கள் நலனே கிடையாது. எல்லாமே சுயநலத்தில் தான் இவங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் சொல்லும்போது இப்போ இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியில் வந்துட்டு மக்களுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்கள் பண்ணாங்க. இலவசமாக வந்து பஸ்ஸு, மகளிர் உதவித்தொகை, அந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. அதுவுமே வந்து 100% பூர்த்தி ஆயிடுச்சானா எனக்கு தெரியாது. கண்டிப்பாக இல்லை. அதான் 500 வாக்குறுதிகள் கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து மிஞ்சி போனால் 10-15% வாக்குறுதி தான் நிறைவேற்றி இருக்காங்க இப்போ வரைக்கும். அவங்க சும்மா ஒரு கண் துடைப்புக்கு அந்த பஸ்ஸு, அந்த 1000 ரூபா இந்த மாதிரி மட்டும்தான் கொடுத்து அவங்க முக்கியமான இப்போ யார் எது பண்ணால் பெருசாக தெரியுமோ அதை மட்டும் தான் அவங்க பண்ணுறாங்க தவிர்த்து மக்களுக்கான வாக்குறுதிகள் இன்ன வரைக்கும் அவங்க பண்ணவே இல்லை. 10% 12% கூட அவங்க பண்ணலை. முக்கால்வாசி அப்படியே தான் இருக்குது ஃபஸ்ட்டு. ஏன்னா அவர் கள்ளக்குறிச்சி இஷ்யூக்கு அவர் தளபதி நேரில் போனார். உங்கள் சிஎம் தானே போகல. திமுக ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி இதுக்கு போகவே இல்லையே. கள்ளக்குறிச்சி சொல்றீங்களா, கரூர் சொல்றீங்களா? கரூர் இஷ்யூவும் அவங்க அப்பயும் மண்டபம் அவங்க தரல. அதுவும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. வேற வழி இல்லாமல் நாங்கள் எங்கே எப்பயுமே நடத்துகிற ஒரு மண்டபத்தில் அவங்கள எல்லாரையும் வர வச்சு நாங்கள் அதுக்கான ஈடு பண்ண முடியாது. இறந்தவங்களோட ஈடு இணையாக நம்ம எதுவும் தர முடியாது. பட் முடிஞ்ச அளவு அவங்களுக்காக நம்ம என்ன மேக்சிமம் அவங்கள ஆறுதல் படுத்த முடியுமோ அதை தளபதி பண்ணார்.